புலவர் கௌதமன் அவர்களே, தொடக்க உரையாற்றிய பேனாடு தலைமை ஆசிரியர் அண்ணா ஜெகநாதன் அவர்களே, கருத்துரையாற்ற இருக்கின்ற ஆசிரியர் வேலுமயில் அவர்களே, தோழர் தேவராஜ் அவர்களே, ஆசிரியர் குமாரசாமி அவர்களே, சுந்தரபாண்டியன் அவர்களே, தண்டபாணி அவர்களே, தோழர் அங்கமுத்து அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பாவேந்தர் பேரவையினுடைய இனிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை முதலில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய 135ஆம் பிறந்த நாள் விழாவை இன்று உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. தமிழகம் தமிழ் வாரம் என்று ஒரு வாரத்தையே ஒதுக்கி புரட்சி கவிஞருடைய விழாவை கொண்டாடுமாறு அறிவித்த நம்முடைய தமிழக அரசுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை முதலில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த விழா இன்றைக்கு சூலூரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே திரளான தோழர்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். ஒவ்வொரு தோழரும் ஒரு 100 பேருக்கு சமமானவர்கள், பல ஆயிரம் பேருக்கு சமமான தோழர்கள் இங்கே திரண்டிருக்கிறீர்கள். எல்லோரும் செயல் வீரர்கள், சிறந்த சிந்தனையாளர்கள், தமிழ் உணர்வில் என்றும் மேலோங்கி இருக்கின்ற ஒரு நகரம் இந்த சூலூர் நகரம். இந்த சூலூர் நகரத்திலே நான் பாவேந்தரை பற்றி பேசுவது ஏதோ என்னமோ சொல்லுவாங்களே, அதாவது கொல்லன் தெருவில் ஊசி விற்ற கதையாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியாத பாரதிதாசன் இல்லை, நீங்கள் அறியாத தமிழ் உணர்வில்லை, நீங்கள் அறியாத திராவிட இயக்கம் இல்லை. இவற்றை பற்றியெல்லாம் பேசுகின்ற அளவுக்கு உங்களினும் மேலாக நான் அறிந்தவனும் இல்லை. புலவர் கௌதமனுடைய அறிவுறுத்தலின்படி இந்த விழாவுக்கு நான் தலைமையுரை சில செய்திகளை மட்டுமே கூற வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள், கவிஞர் சுரதா அவர்கள் கூறுவார், பாரதிதாசனுடைய வாழ்க்கையே ஒரு வரியிலே, ஒரு பத்தியிலே அடக்குவார். பங்காறு பத்தரிடம் பயின்று. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கனக சுப்புரத்தினம். பங்காறு பத்தரிடம் பயின்று மீசை பாரதியை பின்பற்றி நடையை மாற்றி சிங்கார வேலவனை பாடி பின்னர் சீர்திருத்த துறை கண்டு பெரியாருக்கோர் நங்கூரம் போன்றிருந்து பிரிந்து காஞ்சி நல்லறிஞர் கழகத்தால் பெருமை பெற்று தங்காமல் விரைந்தோடும் நீர்போல் ஓடி தரித்திரத்தில் சரித்திரத்தை முடித்துக் கொண்டார் என்று சுரதா அவர்கள் பாவேந்தருடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுவார். பாவேந்தருடைய கவிதைகள் எப்படிப்பட்டவை என்பதை அடுத்த பத்தியிலே சொல்லுவார். பாரதியையும் பாரதிதாசனுடைய ஆளுமையும் ஒப்பிடுகிறார். வெடித்தவுடன் வெளிச்சிதறும் ஆமணக்கின் விதை என்றால் பாரதிக்கு பொருந்தும். ஆமணக்கு விதை வெடிச்சா செதறுது. வெடித்தவுடன் வெளிச்சிதறும் ஆமணக்கின் விதை என்றால் பாரதிக்கு பொருந்தும். ஆனால் அடித்தவுடன் மேல் எழும்பும் பந்தின் வேகம் அது புரட்சி கவிஞனுக்கே பொருந்தும். அதான் பாரதிதாசனுடைய அந்த மொழி ஆளுமையை சுரதா இப்படி படம் பிடிக்கிறார். இந்த பாரதிதாசன் என்னவாக இருந்தார்? அவர் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர், 3ஆம் வகுப்பு வாத்தியார். ஆனா அவருடைய தமிழ் புலமை மிகப்பெரியது. அவர் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருக்கும் போது அவருடைய புலமை மிகப்பெரியது. அன்றைக்கு பாடிய எல்லா கவிஞர்களும் கடவுள்களைத்தான் பாடினார்கள். இந்த பாவேந்தர் பேரவை, பாவேந்தர் மலர் வெளியிட்டது உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கலாம். 1990. இன்றைக்கு நாம் மீண்டும் பலமுறை அதை எடுத்து இப்பதான் பார்த்து மீண்டும் படிக்கிற போது என்ன அருமையான மலர். அதை மறுபதிப்பு போடணும், புத்தக வடிவமா அதில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டுரைகளையும் தொகுத்து புத்தக வடிவில் மறுபதிப்பு வெளியிட வேண்டும். அவ்வளவு சிறந்த கட்டுரைகள் அடங்கிய சிறந்த மலரை தமிழ்நாட்டிலேயே பாவேந்தர் 100ஆண்டு மலர் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணமான ஒரு மலரை வெளியிட்டது இந்த சூலூரில் உள்ள பாவேந்தர் பேரவை. அவ்வளவு சிறப்பான மலர். அந்த மலரிலே ஒரு
ஒரு கட்டுரை, அது கட்டுரை பாரதிதாசனே எழுதிய கட்டுரை, அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்டுரையில பாரதிதாசன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் முந்தி கடவுளை பத்தி தான் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி பாடி குவிச்சேன். அது எது வரைக்கும்? பாரதியை பார்க்கிற வரைக்கும். சும்மா பாருங்க, ஒரு 4 வரி படிச்சு காட்டுறேன். சூரர் குலம் வேறறுக்க ஒரு வேலும், நான் துணையென பிடித்திட இரு காலும், என்னும் காரியத்தை முன்னிட்டு கோல் எடுத்து வேடர் போன மானை விட்டு மெய்யுருவம் வேறுபட்டு நீ மணந்த ஏர்குரத்தி அணைத்திட அறுத்தோடும். இப்படி போகுது. நற்றருக்கள் வாசமலர் உட்குடைந்து தேனிரங்கள் பொற்பொடியை கூறையிடும் அற்புதங்கள் வான்மயிலம் சுற்றி வருவார் குடியில் உதிப்பேனோ கனக சுப்புரத்தினம் தமிழில் துதிப்பேனோ. இப்படித்தான் அவர் ஆரம்பத்துல நான் இப்படித்தான் பாடிட்டு இருந்தேன். என்னுடைய பாதையை மாற்றியவரே பாரதி தான் சொல்றார். சரி, பாரதியை மாற்றிய பிறகு அவர் எங்க போனாரு? காந்தி, இந்திய தேசிய விடுதலை என்கின்ற அந்த நோக்கி போனார். அங்க போன போது அவர் இதைத்தான் காந்தியை பற்றி, கதராட்டனத்தை பற்றி பாடுறாரு பாருங்க. அந்த மொழி ஆளுமை வேற கவிஞர் இடத்துல அதை பார்க்க முடியாது. அந்த மொழி ஆளுமை, அந்நியர் நூலை தொடோம் என்ற செய்தி அரைந்திடடா புவி முற்றும். அன்னைக்கு புறக்கணிப்பு, அந்த புறக்கணிக்கிறதுன்னு சொல்லி பண்றாங்க. அப்ப அது பாவேந்தருடைய இவர் கவிதைகளை பதிவு செய்கிறார். அந்நியர் நூலை தொடோம் என்ற செய்தி அரைந்திடடா புவி முற்றும், எங்கள் 60 கோடி தடக்கைகள் ராட்டினம் சுற்றும் சுற்றும் சுற்றும், இன்னும் செல்லாது பிறர் செய்யும் சூழ்ச்சிகள் என்று சொல்லி புயம் தட்டு, அட யானையின் மேல் வள்ளுவா சென்று நீ வரை கொட்டு கொட்டு கொட்டு. அந்த மொழி ஆளுமை என்பது இது எங்க பார்க்கணும்னா, எனக்கு இந்த தினமெடுத்த சொற்களை கம்பன் இடத்துல தான் பார்க்கிறேன். அங்க கம்பன், அடுத்து பார்த்தா அது பாரதிதாசன் கிட்ட வருது, அடுத்து யாரு கிட்ட வருதுன்னு சொன்னா பெருஞ்சித்திரனார் கிட்ட வருது. அவன் கும்பகர்ணனை கூட்டிக்கிட்டு வாங்கடா அவைக்குன்னு சொல்லுவான். கும்பகர்ணன் வர்றான், வந்து நிலைமையை பார்க்கறான். நிலைமையை பார்த்த போது அவன் பேசுற பேச்சு இருக்குதுங்களே, அது ரொம்ப தினவெடுத்த சொற்களா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மொழி திறம் எங்க இருக்குன்னா இவர் பாரதிதாசன் கிட்ட இருக்குது. ஒவ்வொரு சொல்லும் கண்ணலடா எங்கள் காந்தியடிகள் சொல் கடலுகின்றேன் அதை கேளே, நீ வீர் கதரணி வீர் உங்கள் பகைவரின் வேர் அங்கு தூளே 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 என்று இப்படி பேசுறார். இந்த கவிஞர் எதுவரைக்கும் இந்த இயக்கத்தில் இருந்தாரு? பெரியாருடைய சொற்பொழிவை கேட்கும் வரை. பெரியாருடைய சொற்பொழிவுகளை கேட்ட பிறகுதான் புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. பாரதிதாசனுக்கு வந்த ஞானம் பெரியாருடைய பேச்சை கேட்ட பிறகு வந்த ஞானம். பெரியாருடைய பேச்சை கேட்ட பிறகு அவர் முழுக்க மாறிவிட்டார். உலகத்திலேயே ஒரு விந்தையான இயக்கம் தமிழ்நாட்டில் தோன்றுச்சு. அந்த இயக்கம் என்ன இயக்கம் என்றால் சுயமரியாதை இயக்கம், தன்மான இயக்கம். என்ன தன்மானம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் மனிதன் என்கின்ற உணர்வை தருகின்ற தன்மானம். என்னுடைய மொழி எந்த மொழிக்கும் தாழ்ந்ததன்று என்கின்ற தன்மானம். தனி மனிதனுடைய தன்மானம், மொழியினுடைய தன்மானம், இனத்தினுடைய தன்மானம், நம்முடைய தேசம் தமிழ் தேசத்தினுடைய தன்மானம், இப்படி பல்வேறு தன்மானங்களினுடைய திரட்சியாக தோன்றியது சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஒரு மாபெரும் கவிஞனாக வளர்ச்சி பெற்ற புரட்சி கவிஞர் எழுதிய பாடல் சுயமரியாதைகள் தோழா, நீ துயர்கெடுப்பாய் வாழ்வில் உயர்வடைவாயே, உயர்வென்று பார்ப்பனன் சொன்னால் நீ உலகின் தான் உயர்வுங்கிறான். வேதப்படி நான் உயர்ந்தவன், மனுநீதிப்படி நான் உயர்ந்தவன், அர்த்த சாஸ்திரத்தைப்படி நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன். அப்ப பாரதி சொல்றார், உயர்வென்று பார்ப்பனன் சொன்னால் நீ உலகினில் மக்கள் எல்லாம் சமம் என்பாய், துயருற தாழ்ந்தவர் உள்ளார் என்று சொல்லிடும் தீயரை தூ என்று மீழ்வாய், அயல் ஒரு கூட்டத்தர் ஆழ்வோர்
நம்மை ஆட்பட்டிருப்பவர் என்று சொல்வோரை பயமின்றி நீ திருந்த சொல். அந்த அச்சத்தை தூக்கி எறி சொல்றார். பயமின்றி நீ திருந்த சொல், சிலர் பழமை சொன்னால் புது நிலைநலம் காட்டு என்று சொல்றார் பாரதிதாசன். அவருடைய இந்த சுயமரியாதை, தமிழ் உணர்வு, தமிழ் உணர்வுக்கு என்று ஒரு கவிஞன் அந்த தமிழ் உணர்வை தமிழ் உள்ளங்களில் விதைத்தான் என்று சொன்னால் அது புரட்சி கவிஞர் தான். மிகப்பெரிய பாரதியை வச்சார். ஆனா பாரதியை விட மிக ஆழமாக விதித்தவர் நம்முடைய புரட்சி கவிஞர் அவர்கள். அரசிருந்த தமிழனை ஆட்சியிலே சூழ்ச்சி செய்யும் ஆட்கள் யாரும் எரி சருகு. இன்றைக்கு நாம் அந்த மொழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசிருந்த தமிழனை ஆட்சியிலே சூழ்ச்சி செய்யும் ஆட்கள் யாரும் எரி சருகு. தமிழரிடை எழுச்சியுறும் தமிழ் ஆர்வம் கொழுத்த தீ தீ. இன்னைக்கு நம்முடைய தமிழ் உணர்வை நாம் புதுப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அரசிருந்த தமிழன்னை ஆட்சியிலே சூழ்ச்சி செய்யும் ஆட்கள் யாரும் எரி சருகு. தமிழருடைய எழுச்சியுறும் தமிழார்வம் கொழுத்த தீ தீ. கடவுள் வரி சமயவரி கண்ணல்லுகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடைவந்த சாதி எனும் இடரொழிந்தால் ஆள்பவள் நம் தாய் தாய் தாய். இன்றைக்கு சாதி உணர்வு மங்கி இருக்கிறதா, மதவெறி மங்கி இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு மருத்துவமனையில கேட்கறத பத்தி தோழர் பேசிட்டு வந்தாரு. ஒரு மருத்துவமனையில கேட்கிறாங்களா டாக்டர், அந்த மருத்துவமனை நிர்வாகம், நீங்க என்ன சாதிக்காரங்க அப்படின்னு. அதாவது நாம நோய் தீர்க்கிறதுக்கு மருத்துவமனைக்கு போறோம், அங்க போய் நம்ம சாதி பத்தி பேசுறது இல்லை. ஆனா மருத்துவமனையில கேட்கிறாங்க என்ன சாதின்னு கேட்கிறாங்க. அவங்க சாதியா இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கன்செஷன் சலுகை உண்டு, வேறு சாதியா இருந்தா அந்த சலுகை இல்லை. அப்புறம் டாக்டர்கள் மருத்துவர்கள் நியமனத்துல கூட இப்ப அவங்க சாதி பார்க்குற அளவுக்கு இப்ப நிலைமை வளர்ந்துருக்குதுன்னா இது படித்தவர்கள் செய்கின்ற சூது, படித்தவர்களுடைய பழுதுபட்ட பார்வை இன்றைக்கு இப்படி வளர்ந்துருக்குது. அப்ப இதையெல்லாம் நீக்குவதற்கு பாவேந்தர் போன்ற மருத்துவர்கள் நமக்கு மீண்டும் தேவையா இருக்கிறாங்க. இப்படி பகுத்தறிவு கவிஞனாக, சுயமரியாதை கவிஞனாக, தமிழ் உணர்வு கவிஞனாகிய பாரதிதாசன் ஆழ்ந்து சிந்தித்தோமானால், முழுக்க படித்து பார்த்தோமானால், அந்த பாவேந்தன் உலகளாவிய அண்ணன் சொன்னது மாதிரி உலகளாவிய மனிதநேய சிந்தனை. ஏன் நம்ம தமிழ் உணர்வை பற்றி பேசினார்? நம்முடைய தமிழ் புறந்தள்ளப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, கீழ்த்தள்ளப்பட்டது. ஆகையினால் தமிழ் உணர்வை பேசினார். ஏன் இந்தியை எதிர்த்தார்? இந்தி நம்முடைய மொழிக்கு நம்முடைய மொழியை அழிக்க முற்பட்டது. ஆகையினால் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் எதிர்த்தார். ஆனால் அவருடைய பார்வை மனிதகுலம் முழுவதும் விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய பார்வை. உன் வீடு உனது பக்கத்து வீட்டின் இடையில் வைத்த சுவரை இடித்து, வீதிகள் இடையில் திரையை விலக்கி, நாட்டோடு நாட்டை இணைத்து. இன்னைக்கு ஓஷோங்கிற ஒருவர் சொல்லுவார், அந்த ஆள் உண்மையிலேயே பெரிய அறிவாளி தான். ஆனா அவருடைய ஒரு தரப்பு அவருடைய நியாயங்கள், அவர் சொல்றாரு, மக்களுக்கு முதல் பகை தேசங்களும் தேச எல்லைகளும் சொல்றான். உண்மையிலேயே நான் படிச்சு வியந்து போயிட்டேன். இன்னைக்கு தேசங்களும் தேச எல்லைகளும். ஒரு காலத்துல நம்முடைய தேசம் சேர நாடு, புலவருடைய தேசம் சோழ நாடு. அப்ப அவருக்கு நம்மளுக்கு பகை. நம்ம சேரனும் சோழனும் பாண்டியனும் இன்னும் சேவரனும் இப்படி நம்ம இலக்கியங்கள் எல்லாம் சதா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த எல்லாம் மாறி போச்சு. அதுக்கப்புறம் 56 தேசங்கள் வந்தது. இன்னைக்கு 56 தேசம் சேர்ந்து ஒரு இந்தியா ஆகிட்டுது. இப்ப இதுக்கெல்லாம் வரையறை இல்லை. இப்ப உக்ரைன் ரஷ்யா முந்தி ஒரே தேசமா இருந்தது, இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தான் இந்தியா ஒரே தேசமா இருந்தது, இன்னைக்கு சண்டை. இதுக்கெல்லாம் அதான் ஓஷோ சொன்னா, தேசங்களும் தேச எல்லைகளும் மக்களின் பகை. அது மாதிரி பாவேந்தர் சொல்றார், உன் வீடு உனது பக்கத்து வீட்டின் இடையில் வைத்த சுவரை இடித்து, வீதிகளிடையில் திரையை விளக்கி, நாட்டோடு நாட்டை இணைத்து மேலே ஏறு, விடாமல் ஏறு மேன்மேல், ஏறி நின்று பாரடா எங்கும், பாரடா உனது மானிட பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம், என் குலம் என்று
உனை தன்னுடன் ஒட்டிய மக்கட் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சியோடு. என்ன அற்புதமான வரிகள் பாவேந்தருடையவை. இந்த பாவேந்தர் போன்ற இந்த கவிஞர்கள் எல்லாம் இந்திய வரலாற்றை அல்லது உலக வரலாற்றை நாம் ஆழ சிந்தித்து பார்த்தோமானால் இங்கே இரண்டு வகையான சிந்தனை போக்குகள் 2000 ஆண்டுகளாக வளர்ந்திருக்கிறது. ஒன்று, மக்கள் யாவரும் சமமில்லை என்பது. இன்னொன்று, மக்கள் அனைவரும் சமம் என்பது. அந்த காலத்துல ஆசீவகம், சமணம், புத்தம், அதுக்கு பிறகு பார்த்தோம்னா சித்தர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? வடலூர் ராமலிங்க அடிகளார், நாராயணகுரு, மகாத்மா புலே, அம்பேத்கர், பெரியார், இவங்கள் எல்லாம் ஒரே மரபு. இந்த மரபு என்ன சொல்லுது? மனிதர்களில் வேற்றுமை இல்லை, எல்லோரும் மனிதர்கள், பிறப்பால் சமமானவர்கள் என்பது. இதைத்தான் அபேதவாதம் என்றார்கள் அன்றைக்கு. அபேதவாதம். இதற்கு நேர் எதிரானவர்கள் வேதவாதிகள். வேதவாதிகள் என்ன சொன்னார்கள்? பிராமணன் அவன் கடவுளினுடைய முகத்தில் பிறந்தவன், சத்திரியன் தோளில் பிறந்தவன் போர் செய்வதற்காகவே, தொடையில் பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன், அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன் பஞ்சமன். இப்படி எல்லாம் அந்த காலத்திலேயே பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா இதையெல்லாம் மறுத்தவர்கள் தான் அந்த ஆசீவகத்தில் இருந்து, சமணத்தில் இருந்து, பௌத்தத்தில் இருந்து பெரியார் அம்பேத்கர் வரையில் வளர்ந்த இந்த சமத்துவ சிந்தனையாளர்கள். அந்த மரபிலே தோன்றியவர், வளர்ந்தவர், மலர்ந்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். இன்றைக்கு அவர் ஊட்டிய தமிழ் உணர்வு, அவர் ஊட்டிய சமத்துவ உணர்வு, அவர் ஊட்டிய பார்வை தெளிவு இன்றைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறதா? இன்றைக்கு தமிழ் உணர்வு என்ன நிலையில், பாவேந்தர் சொன்னாலே இன்றைக்கு தமிழ் உணர்வு என்ன நிலையில் இருக்கிறது? அன்றைக்கு பாவேந்தர் திராவிட நாடு என்று சொன்னார். அந்த பாடல்கள் படிக்க படிக்க அவ்வளவு சுவையான பாடல்கள். நன்மையுள்ள நாடு தம்பி நாவலம் தீவுக்குள். நாவலம் தீவுன்னா இந்த இந்தியா. நன்மையுள்ள நாடு தம்பி நாவலம் தீவுக்குள், தென்னை வளம் சேரும் நல்ல தெற்கு வள நாடு, கன்னி முதல் வங்கம். திராவிட நாட்டை பத்தி சொல்றார். கன்னியாகுமரியிலிருந்து வங்கதேசம் வர, கன்னி முதல் வங்கம் இரு கடல் கிழக்கு மேற்கு, சின்னதல்ல தம்பி நம் திராவிட நன்னாடு, முன்னரசர் நாடு நல்ல மூன்றரசர் நாடு, சீருடைய நாடு தம்பி திராவிட நன்னாடு, பேருடைய நாடு தம்பி பெரும் திராவிடம் தான். ஓர் கடவுள் உண்டு. பாவேந்தர் அப்போ அவருக்கு ஒரு கடவுள் சிந்தனை வந்துருச்சு. ஓர் கடவுள் உண்டு தம்பி உண்மை கண்ட நாட்டில் பேரும் அதற்கில்லை. அந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் நிராகரிக்கிறார். பேரும் அதற்கில்லை தம்பி பெண்டும் அதற்கில்லை, தேரும் அதற்கில்லை. தேர்ல வச்சுக்கிட்டு இந்த கலாட்டா பண்ணாதீங்க. தேரும் அதற்கில்லை தம்பி சேயும் அதற்கில்லை, மாதருக்கும் நீதி ஆண் மக்களுக்கும் ஒன்றே, பச்சை விளக்காகும் நம் பகுத்தறிவு தம்பி, பச்சை விளக்காலே நல்ல பாதை பிடி தம்பி, அச்சமில்லை தம்பி நல் அறம் இருக்கும் போது. வாழ்க்கைக்கு அறம் தேவை. இன்றைக்கு அறம் இருக்கிறதா? இன்றைக்கு உலகத்தை யார் ஆள்கிறார்கள்? உலகத்தின் ஆட்சி தலைவர்கள் யார்? வெறுப்பையும் வேற்றுமையையும் மத வெறியையும் விதைத்துக் கொண்டிருக்கின்ற மனநோயாளிகள் இங்கு ஆண்டு இருக்கிறார்கள். பொய்யர்கள், பித்தலாட்டக்காரர்கள், உண்மையை பேசவே மறுப்பவர்கள் உலகம் முழுவதும் இன்று தலைமை பீடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதையெல்லாம் பேசுவதற்கு தனி இடம் வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தமிழ் உணர்வு எந்த நிலையிலே இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் கொஞ்சம் நாம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அண்ணா முதலமைச்சரான உடனேயே தமிழ்நாட்டு அரசு என்று அந்த பெயர் பலகையை நாட்டினார். இந்த அரசு தமிழ்நாட்டு அரசு, தமிழை வாழ வைக்கும் அரசு, எல்லா கல்வியும் தமிழில் கொடுக்கப்பட வேண்டும் என்று அண்ணா அவர்கள் அறிவித்தார். இன்றைக்கு என்ன நிலைமை? நம்முடைய பள்ளி குழந்தைகள் யாருக்கும் எதுவுமே அந்த குழந்தைகளுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, நம்முடைய குழந்தைகள் 1 2 3 தெரியுமே தவிர 1 2 3 நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியாது. 2 தெரியும்,
சிவப்பு தெரியாது, கிரீன் தெரியும், பச்சை தெரியாது, எலிபண்ட் தெரியும், யானை தெரியாது, கிராப்ஸ் தெரியும், திராட்சை தெரியாது. இந்த மாதிரி கல்வி போய்கிட்டு இருக்குது. தமிழ் குழந்தைகளுக்கு தமிழே தெரியாது. சரி, தமிழில் செய்தி அனுப்பலாம். எப்படி அனுப்புறாங்க நம்முடைய சிறுவர்கள்? ஆங்கில எழுத்துகளில் நான் நல்லா இருக்கேன், NAN நான், NALLA நல்லா இருக்கேன், IRUKKEN, இப்படித்தான் கடிதம் எழுதுறாங்க. அப்பா அம்மாவுக்கு வர்ற கடிதத்தை பார்த்தீங்கன்னா இப்ப கடிதம் எழுதுறது இல்லை, மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த மெசேஜ் எப்படி இருக்குது? இப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. இந்த நிலைமையில் நம்முடைய தமிழ் சமூகம் தமிழ் மொழியை தன்னுடைய தாய்மொழியின் மீது நம்பிக்கை இழந்து விட்டது. இந்த தமிழ் தேவையில்லை என்கின்ற ஒரு மனநிலைக்கு நம்முடைய தமிழ் சமூகம் வந்து விட்டது. இதுக்கு முற்றிலும் விதிவிலக்கா மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா சூலூர்ல தான் இருக்கிறாங்க. நம்ம பன்னீர் இருக்காரு, குழந்தைய தமிழ் பள்ளியிலிருந்து படிக்க வச்சு இன்னைக்கு பொறியியல் கல்வி வரைக்கும் தமிழ் வழியில படிக்க வைக்கிறாருன்னா அவர் தான் இன்னைக்கு தமிழகத்துக்கு எடுத்துக்காட்டு. சூலூர் தான் எடுத்துக்காட்டு. அப்படிங்களா? அங்க மொத்தம் எடுத்துக்காட்டா இருக்கு. அப்படி இன்னைக்கு அப்படி இருக்குது. ஆனா உலகம் தமிழை மதிக்கிறது. நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, உலகம் தமிழை மதிக்கிறது, தமிழன் தமிழை மதிப்பது. தமிழனுக்கு தமிழ் மேல மரியாதை இல்லை, ஆனா உலகம் தமிழை மதிக்கிறது. பாருங்க, ஒரு 2-3 செய்தி மட்டும் சொல்லிடுது. ஸ்வீடன் உங்களுக்கு தெரியும், ஒரு ஐரோப்பிய நாடு. அவங்க என்ன சொல்றாங்க? குழந்தைகள் தாய்மொழியில் தான் கற்க வேண்டும். எந்த நாட்டு சொல்லுதுங்க? ஸ்வீடன் சொல்லுது. குழந்தைகளின் சிந்தனை அறிவு வளர்ச்சிக்கு தாய்மொழி தான் உதவும். அப்ப எந்த நாட்டு குழந்தையா இருந்தாலும் சரி, ஸ்வீடன்ல போய் தங்கி இருந்தா அந்த குழந்தைக்கு அவங்க தாய்மொழியில் கல்வி கற்றுத்தரக்கூடிய பொறுப்பை ஸ்வீடன் அரசு ஏற்றிருக்குது. இப்ப அது மட்டுமல்ல, அங்க அந்த ஸ்வீடன்ல இந்திய மொழிகள் 3 மொழிகளை பள்ளிகளில் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. அது என்னென்ன மொழி? தமிழ், பஞ்சாபி, இந்தி. தமிழ் குழந்தையா தொடக்க கல்வியை தமிழ்ல கற்றுக் கொடுக்குறாங்க ஸ்வீடன் அரசு. பஞ்சாபி குழந்தையா பஞ்சாபியில கற்றுக் கொடுக்குறாங்க. இந்தி குழந்தையா இந்தியில கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப தாய்மொழியில் கல்லாத குழந்தைகள் கல்வி கற்ற குழந்தைகள் அல்லர் அப்படிங்கிறது ஸ்வீடன் அரசு. என்ன பெருமை பாருங்க! ஸ்வீடன்ல தமிழ் கற்றுக் கொடுக்கிறாங்க, தமிழ்நாட்டில் தமிழ் இல்லை. நார்வே, அதுவும் ஐரோப்பிய நாடு, அங்கே மேல்நிலையில இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணக்கியல், இதோட மேல்நிலை வகுப்புல பன்னாட்டு மொழிகளில் ஒன்றையும் படிக்க வேண்டும். சரி, நார்வே அடையாளப்படுத்துகின்ற பன்னாட்டு மொழிகள் என்னென்னு பாருங்க. ஜெர்மன், பிரெஞ்சு, ஸ்பானியம், தமிழ், பெர்ஷியம். அங்கே இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் தமிழ் எதா இருக்குது? பன்னாட்டு மொழி, ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜா இருக்குது. அந்த மொழிகள் இருக்கு. அப்ப மதிப்பெண், அந்த பன்னாட்டு மொழியில எடுக்கிற மதிப்பெண் தேர்ச்சிக்கு எடுத்துக்குவாங்க. ஒருவேளை பாடத்துல சப்ஜெக்ட்ல மார்க் குறைஞ்சதுன்னா இந்த பன்னாட்டு மொழிகள்ல எடுத்திருக்கிற மதிப்பெண்ணை அதுக்கு இட்டு கட்டி எடுத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு அந்த நாடு இருக்குது. 1948 இஸ்ரேல் உருவான உடனே என்ன செய்தது? என்றோ மறைந்து போன தன்னுடைய ஹீப்ரு மொழியை மீண்டும் பாடமொழியாக்கியது, மீண்டும் பேச்சு மொழியாக்கியது. மீண்டும் பொது இடங்களில் கூடும்போது ஹீப்ரு மொழியில், தங்களுடைய முன்னோருடைய மொழி, இன்றைக்கு இல்லை, அவன் பொது இடங்களில் கூடும்போது ஹீப்ருவில் தான் பேசணும் அப்படின்னு அறிவிச்சது அரசு. அது நடைமுறைப்படுத்தியது. இன்று அழிந்து போன 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்து போன ஹீப்ரு மொழி இன்றைக்கு பேச்சு மொழியாகிவிட்டது. 19/12/1976 பிரெஞ்சு செய்தித்தாள் சட்டம்னு ஒன்று பிரான்ஸ்ல கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பிரெஞ்சு மொழியில் யாரும் மொழி கலப்படம் செய்யக்கூடாது, பிறமொழி கலந்து பேசக்கூடாது. அதுக்கு 100 பிராங்குகள் தண்டனை என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கு.
சரி, தாய்மொழி இல்லாம போச்சுன்னா என்ன நடக்குங்கிறதுக்கு இந்தி மாநிலத்திலேயே ஜார்க்கண்ட் மாநிலம், அங்க அது பழங்குடிகள் நிறைந்த மாநிலம், அங்க பல்வேறு பழங்குடி மொழிகள் பேசப்படுகின்றன. அதுல இந்தி பேசுறவங்க வெறும் 4 விழுக்காடு. ஆனா இந்தி தான் அங்க பாடமொழியா இருக்குது. அதனால 90 விழுக்காட்டு குழந்தைகள் அங்கு பாடங்களை கவனிக்கவோ புரிந்து கொள்ளவோ முடிவதில்லை. ஆகினால் புரியாத மொழிகளில் குழந்தைகள் படிக்கிற போது அவர்கள் தேர்ச்சி பெறுவது கடினம். இந்த இடத்துல நான் ஒரு ஆப்பிரிக்கா அறிஞர்கள் சிலருடைய கருத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆப்பிரிக்காவை சேர்ந்த எழுத்தாளர்கள் ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு என்ன என்று சொன்னால், அயலவரின் மொழி மக்களை அடிமைப்படுத்தி வைக்கவே பயன்படும். இது இந்தியாவும் இருக்கு, இந்திய மொழியாகவும் இருக்கலாம், ஆங்கில மொழியாகவும் இருக்கலாம், அல்லது சமஸ்கிருதமாகவும் இருக்கலாம். அயலவரின் மொழி மக்களை அடிமைப்படுத்தி வைக்கவே பயன்படும். நம் சொந்த தோற்றத்தை வடிவமைத்துக் கொள்ள சொந்த மொழியே பயன் தர வல்லது என்று ஆப்பிரிக்க அனைத்து நாடுகளின் எழுத்தாளர்கள் அறிவித்தார்கள். கீன்யாவில் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், அவர் பேரு குகி வா தியாங்கோ. அவர் எழுதிய உலக புகழ்பெற்ற நாவல் சிலுவையில் தொங்கும் சாத்தான்கள், உலக புகழ்பெற்ற நாவல். அவர் சொல்றாரு, மக்களுக்கு தங்கள் பெயர்களின் மீதும், இன்னைக்கு நம்ம தமிழ் குழந்தைகளுடைய பெயரு யாருக்காவது, இப்ப ஒரு இந்திக்காரனுடைய குழந்தை கேட்டா இவை இந்திக்காரன்னு தெரிஞ்சுக்கும். ஒரு வங்காளியினுடைய குழந்தைய பேரை கேட்டா அந்த குழந்தை வங்காளின்னு தெரியும். ஒரு பஞ்சாப்காரனுடைய குழந்தையினுடைய பேரை கேட்டா அவ பஞ்சாபின்னு தெரியும். ஆனா தமிழ்நாட்டு குழந்தையினுடைய பேரை கேட்டா யாருக்காவது அது தமிழ் குழந்தைன்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. மக்களுக்கு தங்கள் பெயர்களின் மீதும் தங்கள் பரம்பரையின் மீதும், நம்முடைய முன்னோர் யார், அவங்க எப்படி இருந்தாங்க, தங்கள் பரம்பரையின் மீதும் மொழியின் மீதும் சூழலின் மீதும், நம்ம சுற்றுச்சூழல் என்னங்கிறது நமக்கு தான் தெரியும். எப்படி ஒரு உதாரணம் பாருங்க, மழையே மழையே வா வா, வைய புனலே வா வா, இதுதான் நம்முடைய பரம்பரை, நம்முடைய சூழல். ரெயின் ரெயின் கோ அவே கம் அகைன் another day, இது அங்கக சூழல். இந்த குழந்தைக்கு ஏதாவது மழை பத்தி நம்ம இந்த ரெயின் ரெயின் கோவாவை சொன்னா தெரியுமா? தெரியாது. சூழலின் மீதும் ஒற்றுமையின் மீதும் தங்கள் வலிமையின் மீதும், நான் தமிழன் என்று சொன்னால் ஒரு வலிமை இருக்கும், அது போயிடுச்சு. வலிமையின் மீதும் இறுதியில் தங்களின் மீதும் இருக்கின்ற பற்றினை, ஈடுபாட்டை, நம்பிக்கையை துடைத்து எறிவதுதான் ஆங்கில வழி பள்ளி என்னும் பண்பாட்டு போர்க்கருவியின் நோக்கம். இது குகி வா தியாங்கோ, அந்த உலக புகழ்பெற்ற அந்த எழுத்தாளருடைய சொற்கள். அவர் மேலும் சொல்றாரு, வரலாற்றில் மொழி என்பது மக்களின் ஒன்று திரண்ட பட்டறிவு. இன்னைக்கு நாம் ஒரு சொல் சொல்றோம்னா அது 5000 10,000 ஆண்டு கால தொடர்ச்சி, 10,000 ஆண்டு கால சிந்தனை அந்த சொல்லுக்குள் அடங்கி இருக்கிறது. தெற்கு வடக்கு தெரியாதவன் என்று சொன்னாலே நாம் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வந்தவர்கள் என்பது அந்த சொல்லுக்குள் ஒரு வரலாறு இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுருக்கமா ஒரு செய்தி மட்டும் குறுக்கே சொல்லிட்டு போயிடுறேன். 4 யுகங்கள் இருந்தனன்னு புராணிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? கிருத யுகம், திரேதா யுகம், துவாபரி, கலியுகம். இந்த சொற்களுக்குள் என்ன வரலாறு இருக்குதுங்கிறத பாருங்க. கிரகம் அப்படின்னாலே சொந்த இடம், சொந்த வீடுன்னு அர்த்தம். கிரக பிரவேசம்னு போடுவான். கிரகம்னா அவன் சொந்தமா வாழ்றதுக்குரிய வீடு. இந்த வெள்ளை இனம் நீண்ட தூரத்துல மத்திய ஆசியாவில் எங்கேயோ அங்க வாழ்ந்த போது அவங்க இருந்த இடம்தான் அந்த கிரகம். அந்த இடத்தினுடைய நினைவை போற்றித்தான் அவர்கள் வாழ்ந்த அது கிருத யுகம் அப்படின்னு வச்சிருக்கிறான். அப்புறம் இயற்கை சூழலால் புலம்பெயர்ந்தாங்க, கூட்டம் கூட்டமா புலம்பெயர்ந்து பல்வேறு திசைகளில் போனாங்க, இந்தியாவை நோக்கியும் வந்தாங்க. அப்படி வர வர 3 பங்கு அவர்களும்
ஒரு பங்கு அந்நியர்களும், அதாவது வேற்று வெள்ளையர் அல்லாதவர்களும் இருந்த அந்த காலம் திரேதாயுகம். 3ன்னா 3 பங்கு அவங்க, 1/4 பங்கு வேற்றினத்தவங்க, அதுக்கு திரேதாயுகம். சரி, அடுத்த யுகம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உள்ள வந்துட்டான். துவாபர யுகம். துவா என்றால் 2 பங்கு அவர்கள், 2 பங்கு மாற்றினத்தவர்கள், இப்படி இருந்தது. அடுத்து மேலும் வரக்கூடியது கலியுகம்னா இந்தியாவுக்குள்ள முழுக்க வந்துட்டான். இங்க எல்லாம் கருப்பர்களா இருக்கிறான். எல்லாருக்கும் எழுத்து தெரியுது, கோட்டைகள் இருக்குது, அணைகள் இருக்குது, இலக்கியங்கள் இருக்குது, நகர வாழ்க்கை இருக்குது. இந்த காலத்தை அவன் கலிகாலம் என்கிறான். கலினாலே கருப்பர்களோடு வாழ்கின்ற, கலி பிறந்துடுச்சு அப்படிங்கிறான். இது கலிகாலம். இந்த சொல்லுக்குள் இருக்கிற வரலாற்றை பாருங்க, ரொம்ப வியப்பா இருக்கு. அதான் சொல்றார், வரலாற்றில் மொழி என்பது மக்களின் ஒன்று திரண்ட பட்டறிவு, ஒன்றுபட்ட தன்னுணர்வு ஆகியவற்றின் சேமிப்பு கிடங்கு என்று சொல்றார். ஆகையினால கடைசியா இன்னொரு கேவத்துன்னு அவர் ஆப்பிரிக்க எழுத்தாளர், அவர் சொல்றதோட நான் என்னுடைய உரையை நிறைவு சொல்கிறேன். மொழி ஒரு தற்காப்பு படை. நல்லா நாம நினைவில் வைக்க வேண்டியது, மொழி ஓர் இனத்துக்கு தற்காப்பு படை. நம்மை நாம் இழக்காமல் இருப்பதற்கான அரண். அயலார் நம்மிடமிருந்து பிடுங்க முயலும் நம் அடித்தளம். மொழியே மக்களின் புகலிடம் என்று ஆப்பிரிக்க எழுத்தாளர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு நாம் நம்முடைய மொழியை தமிழ் வாழ்க என்று பெயர் பலகை வைத்திருக்கிறோம். தமிழ் வாழாது. நம்முடைய குழந்தைகள் தமிழ் வழியில் கற்க வேண்டும், தமிழ் வழியில் சிந்திக்க வேண்டும். அதற்கு பிறகு எந்த ஆங்கிலமோ எந்த உலக மொழிகள் எல்லாவற்றையும் படிக்கலாம். தாய்மொழியை நன்கு கற்ற குழந்தைகள் எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளும். இதுதான் உளவியல் நீதியான உண்மை. இன்றைக்கு தமிழை பேண வேண்டிய ஒரு நெருக்கடி, தமிழை பற்றி தமிழை காக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையின் ஒரு ஊற்றாக பாவேந்தர் விழாக்கள் அமைய வேண்டும். அதற்கான வாய்ப்பை இந்த சூலூர், இங்குதான் அறிவு சூழ் கொண்டிருக்கிறது, இங்கிருந்து அது புறப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் கல்வி இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் கல்வி இல்லை. தமிழ் மழலை நாவுகளில் தமிழ்தான் தொல்லை. தமிழ்நாட்டில் தமிழ் விரும்பும் பெற்றோர் இல்லை. தமிழ் அறிவு தேவையினை ஏற்பார் இல்லை. வெற்று மொழியாய் தமிழை நினைப்பார் இங்கே. வெறும் பேச்சுக்கு இது போதும் என்பார் இங்கே. முற்றும் தமிழ் ஒதுக்குபவர் அறிவர், அறிவாளிகள். முற்றும் தமிழ் ஒதுக்குபவர் அறிவர் இங்கே. முன்னேற தமிழ் உதவாது என்பார் இங்கே. இவங்கெல்லாம் தான் நிறைஞ்சிருக்கிறாங்க. ஆங்கிலத்தால் தமிழ் வரைவார் இளையோர் எல்லாம். நான் முன்னாடியே குறிப்பிட்ட ஆங்கில எழுத்துக்கள்னு தான் தமிழ் எழுதுறாங்க. அதுவும் மிக கொச்சை மொழி, பிழையே எல்லாம். ஓங்கு புகழ் தமிழ் வரலாறு அறியார் யாரும். உளவு சொந்த மண் வரலாறு அறியார் யாரும். ஓங்கு புகழ் தமிழ் வரலாறு அறியார் யாரும். உளவு சொந்த மண் வரலாறு அறியார் யாரும். சாதி சுமந்து அலைகின்றார் கற்றோர் பல்லோர். சாதி சுமந்து அலைகின்றார் கற்றோர் பல்லோர். சமய வரம்பை தாண்டார் பெரியோர் என்போர். ஓதி உணர் அறிவுக்கும் வாழ்வினுக்கும் ஒரு தொடர்பும் இந்த மண்ணில் காணற்கு இல்லை. பொய்மைகளில் வாழ்கின்ற மக்கள் வாழ்க்கை. பொய்மைகளில் வாழ்கின்ற மக்கள் வாழ்க்கை. பொய்மைகளை போற்றுகின்ற இளையோர் பாதை. நீங்க அன்றாட தொலைக்காட்சியில பார்க்கலாம். பொய்மைகளை போற்றுகின்ற இளையோர் பாதை. பொய் பரப்பி பணம் பார்க்கும் புல்லர் கூட்டம். இதுதான் இன்னைக்கு உலக நடப்பு. பொய் பரப்பி பணம் பார்க்கும் புல்லர் கூட்டம். புல்லர்கட்கு விளம்பரங்கள் செய்வார் கூட்டம்.
மெய் விதைப்பார் இவைக்கெதிராய் துணிய வேண்டும். மெய் விதைப்பார் இவைக்கு எதிராய் துணிய வேண்டும். மேன்மை தாய் மொழி நலத்திற்கு உழைக்க வேண்டும். உய்வு பெற வேண்டும் தமிழ் குமுகம். உய்வு பெற வேண்டும் தமிழ் குமுகம். நாடும் ஓங்கி இயற்கை வளங்களுடன் மிளர வேண்டும். இது என்னுடைய நிறைவுரையாக கூறி விடைபெறுகிறேன்.